இப்போ ஒரு ஆள் திருடுறான். திருடுற போது கையும் களவுமா பிடிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்வோம்? ஹி வாஸ் காட் ரெட் ஹேண்டட் அப்படிம்போம்ல. ஏண்டா திருடின அப்படின்னு கேட்டாக்க, களவும் கற்று மற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால லேசாக திருடி பார்த்தேன்னு. அட பாவி, அந்த பழமொழி அப்படி அல்லப்பா. களவும் கத்தும் மற. இப்போ புரியுதா? களவு புரியுது. அதாவது களவும் கத்தும் மற அப்படின்னாக்கா, அதை நம்ம சொல்கிற போது களவும் கற்று மற அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை இல்லை, திருட்டுத்தனமும் கத்து அப்படின்னாக்கா பொய் சொல்ல மாட்டோம். ஐயா அவன் கதை விடுறான் ஐயா அப்படிம்பாங்க. ஏன்னா கதை என்னத்தை விடுறது, இந்த கத்து தான் கதை. களவும் கத்தும் மற அப்படின்னாக்கா உனக்கு 2 விஷயம் வேண்டாம் வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னா. திருட்டும் வேண்டாம், பொய்யும் வேண்டாங்கிறத எவ்வளவு அழகாக பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்க. சரி, இந்த பழமொழியெல்லாம் என்ன தெரியுமா? அனுபவ மொழிகள். அவங்க வாழ்க்கையில் அனுபவித்து அடுத்தவங்களுக்கு சொன்னதை தலைமுறையாக சொல்லிக்கிட்டே வந்து அது அப்புறம் காலப்போக்கில் சிதைந்து இப்போ பொருள் மாறி உருப்படாமல் போனது தான் பழமொழி. இன்னும் இருக்குங்க அடுத்த பழமொழி, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா. இது என்னங்க கேள்வி? நெஜ குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றுல போக முடியாது, அதை அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் மண் குதிரையை நம்பி, அது மண் குதிரை அல்ல, மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா. இப்போ ஆறு இருக்குது, அது தண்ணியே இல்லாத போது பார்த்திங்கன்னா அங்கங்கே மணல் திட்டு இருக்கும், அதுக்கு பேர் குதிர். அதே மாதிரி வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? அவளை பாரு குதிர் மாதிரி வளர்ந்துருக்கா, ஒரு குடம் தண்ணி கூட தூக்க முடியலம்பாங்க. இந்த குதிர் மாதிரினாக்கா இப்படி போத்து மாதிரிம்பாங்களே, அந்த மாதிரி குதிர் மாதிரி வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறோம்ல. இந்த மண் திட்டுகள் குதிர் எனப்படும். அதே போல் நெல் கொட்டி வைப்பாங்க அந்த காலத்தில். ஒரு பெருசாக வீட்டில் இருக்கும், அது சாணியெல்லாம் போட்டு மொழிகி இருக்கும், களிமண்லாம் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் இருக்கும், மேலே நெல்லை கொட்டுவாங்க. நம்ம எடுக்கிற போது அந்த மூடியை அங்கே துணியெல்லாம் வச்சு அடைச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு அந்த நெல்லை எடுத்துகிட்டு திருப்பி அதை மூடிடணும், அது பேர் குதிர். அதாவது இப்படி மொத்தமாக ஒரு மண்ணில் இருக்கிறத நம்ம குதிர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆற்றுல இருக்கிற இந்த குதிரை நம்பி, இப்போ ஆற்றுல வெள்ளம் வருது, போயிடலாம்ப்பா அப்படின்னாக்கா, இந்த பார் இந்த இடத்துல குதிர் தெரியுது, அந்த குதிரை நம்பி நீ இறங்காத. ஏன்னு கேட்டால் அது மேடாக இருக்கும், பாக்கி இடம்லாம் ஆழமாக இருக்கும், வேண்டாம், மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்காதேன்னு சொல்லுவாங்க. நம்ம மண் குதிரைன்னு சொல்லி கடைசியில் மண் குதிரையை நம்பின்னு மாற்றிவிட்டோம். இது யார் தப்புன்னு எனக்கு தெரியல. இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? ஆத்தோடு போக விடணும். வீட்டுக்கு வீடு வாசல் படி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு வீட்லேயும் பிரச்சனை இருக்குங்க. என் வீட்டில் இருக்குன்னு நீ வேடிக்கை பார்க்காத, உன் வீட்லேயும் இருக்கும், அவங்க வீட்லேயும் இருக்கும், எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அதில் என்ன பெரிய வேடிக்கை? வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிம்பாங்க. அதல்ல, நம்ம எதை எங்கே பொருத்தணுங்கிறது மறந்து போயிட்டோம். வீடுங்கிறதுக்கு என்ன பொருள்? ஒன்று நீங்கள் வாழ்கின்ற இல்லம், இன்னொன்று வீட்டு பேரு, மோட்சம். இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு, 4வது பால் இல்லையா? இப்போ அந்த வீட்டுக்கு போகணும்னா உன் வீட்டில் நீ இறைவனை கும்பிட்டு உன்னுடைய கடமைகளை செய்து குழந்தைகளெல்லாம் நல்லபடியாக வளர்த்து உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் அந்த வீட்டுக்கு இந்த வீடு தான் வாசல் படி. நீ மோட்சத்துக்கு போகணும்னா இங்கே வீட்டில் நீ ஒழுங்காக இருக்கணும். இதுதான் ஐயா உனக்கு முதல் படி. அப்புறமா ஏணிப்படி மாதிரி உன்னுடைய பக்தியாலும் நல்ல நடத்தையாலும் உன்னுடைய வாழ்க்கையாலும் படிப்படியாக ஏறி நீ மோட்ச வீடு அடைவாய் அப்படிங்கிறதான் சொல்லி வச்சாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இப்படி எடுத்துக்கலாமா? வீட்டுக்கு உன் வீடு தான் முதல் படி, வீட்டுக்கு வீடு வாசல் படி. நீங்கள் ஒருத்தரை தேடி ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த ஐயா இல்லை, அவர் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது அவர் இப்போ தானே இங்கே வந்துட்டு போனார் அப்படின்னாக்க நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆமாம், கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும் அப்படின்னா நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறோம் தெரியுமா? இப்போ நாய் அங்கே ஒன்று கடிக்க வருதான், உடனே நாயை அடிப்பதற்காக கல்லை தேடினால் கல் இல்லையா? இப்போ கல் இருக்குங்கிறதுக்காக நாய் இருக்கா அப்படின்னு நம்ம தேட முடியுமா? ஏங்க இப்படி ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்களா? இல்லை.
நாம் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பழமொழி கிழமொழியை வெறும் மொழியை ஆக்கிட்டோம். இப்போ இதுக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா? பைரவர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்கே பைரவர் சாமி நிற்பார், பின்னால் ஒரு நாய் இருக்கும். நீங்கள் சாமிக்கு பின்னால் நாய் நிற்குதுன்னு கல் எடுத்துருவீங்களா? அதை பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு? அது சிலை, கல்லுன்னு தெரியாது. நாய் பாத்தியா, சாமி நிற்குதில்ல, சாமிக்கு பின்னால் நாய் பாத்தியா அப்படிம்போம். அது நாயா? உண்மையில கல். அந்த கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது கல், ஆனால் சிலைன்னு பார்க்குற பொழுது அந்த நாய் சிலை. அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். அவங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கங்கிறது தான் பொறுத்தது தான் இந்த பழமொழி. ஒரு ஆள் எப்போ பாரு சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருந்தார். அவரை போய் ஏன்யா இப்படி பண்ணுறேன்னா, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றிக்கொள்கிறேன்னு ஓங்கி மண்டையில் அடிக்கலாமான்னு தோணுச்சு. என்னவா காதல் தோல்வியான்? எந்த வயசில்? 19-20 வயசில் என்ன காதல் தோல்வி? உடனே இவர் சிகரெட் குடித்து புகை விட்டு இவர் ஆற்றிக்கொள்கிறாராம். புகையை விட்டு இவர் ஆற்றிக்கொள்கிறாராம். அட பைத்தியக்காரா, புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று அப்படின்னா சரி. இப்போ ஒருத்தன் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான். அந்த வேலையில் கொஞ்ச நாள் இருக்கான். அவனுக்கு அந்த வேலை இல்லாமல் போயிடுது. உடனே என்ன பண்ணணும்? மனசு நொந்து போகக்கூடாது. சரி, இந்த வேலை நமக்கு சரியாக இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோஜனை பண்ணி மனதை வேறொரு வழியில் புகவிட்டு வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு அவன் நினைக்கணும். புண்பட்ட மனசு, ஏன்னு கேட்டால் தோல்வி அடைஞ்சிட்டோம். அதை புகவிட்டுனாக்கா வேறொரு வகையில் புகவிட்டு ஆற்று. அப்போ இந்த தோல்வி மறந்து போயிடும், அடுத்ததில் நீ ஜெயிச்சிடலாம். இந்த மனசை வேற வழியில் நீ செலுத்தணும். அதையே நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டாதான் எனக்கு ஆறும், கொஞ்சம் புகை விட்டாதான் எனக்கு ஆறும்னா வாழ்க்கையா? அப்புறம் எப்போ ஜெயிக்கிறது? தோல்வி வரும் பொழுது என்ன, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொன்னார். அது நம்மளால் முடியாது. கஷ்டம் வரும்போது சிரிச்சோன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு விடுவான். அதுக்காக புகை விட்டாலும் கஷ்டம் போகாதுங்க. மனதை வேறு வழியில் புகவிட்டு அதில் நீ ஆராய்ந்து அதிலேருந்து மீள பார்க்கணும். அதுதான் இந்த பழமொழி சொல்லுது.